கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நல்ல வார்த்தை. உங்களுக்கு பலன் இல்லைன்னு நினைக்கலாம். 1000 பேரை துரத்தக்கூடிய பலனை, தேவ பலத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருந்தால் போதும். நீங்கள் இன்னொருத்தர் போய் வாக்குவாதம் பண்ண வேண்டாம், சண்டை போட வேண்டாம். உங்கள் காரியத்தை கர்த்தர்ட்ட சொல்லுங்க. அவர் அங்கே டீல் பண்ணுறது தான் வேறையா இருக்கும். வாசிப்போம். யோசுவா எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் கர்த்தர் தாமே உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். எப்படி? கர்த்தர் சொன்னபடி உங்களை வைத்து 1000 பேரை துரத்த வைப்பார். 1 சாமுவேல் 14 யோனத்தான் தன் ஆயுததாரியை கூட்டிட்டு போறான். அங்க இருக்கா 3 லட்சம் பேர் சுத்தி நிற்காங்க. இவன் 2 பேரும் வான்னு சொன்னா போவோன்னு. அவன் சொன்ன விதமே வேற. ஆனா அங்க தேவன் கிரியை செய்தார். ஒரே அடியில 20 பேர் விழுந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் தேவனால் உண்டான பயங்கர வந்தப்ப தெரித்து வந்தாங்க. அதான் சொன்ன, உங்களில் 1000 பேர் ஒருத்தம் போதும். ஒரு யோனத்தான் அத்தனை பேர் விரட்டினான். நீங்க ஒரு ஆள் போதங்க. ஒரு சிம்சோன் கழுதைக்கு பச்சை தாடை எடுத்து 1000 பேரை வெட்டி கொண்டானே. ஜீவன் போயிட்டு தாகத்தினால் சாக போறேன்னு சொன்னா கர்த்தர் லேகிய திறந்து தண்ணீரை கொடுத்தா உங்க தாகத்தை தீர்க்க கர்த்தர் தண்ணியை சுரந்து வர பண்ணுவார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். சும்மா இல்ல. இதுவரை உங்களை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்களா? இதுவரை உங்களை தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்களா? இதுவரை உங்களை அற்பமாய் நினைத்தாங்களா? இதுவரை உங்களை நிந்தித்தாங்களா? பொய்யா உங்களை சொல்லி உங்க பேரை டேமேஜ் பண்றாங்களா? கவலையப்படாதுங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அவங்கள நாசம் பண்ணிடுவாரு. கவலையப்படாண்டா. ஏன்னா நியாயாதிபதிகள்ல நம்ம ஒரு அருமையான வார்த்தையை கேட்டோமே. 1 சாமுவேல் 17 என்ன சொல்லி இருக்கிறார்? ஒரு கோலியாத்துக்கு பின்னால பெரிய படையே இருக்கு. ஒரு சாமுவேல் மதிக்கப்படவன் அல்ல, குட்டேன் அப்படின்னு கட்ட. ஆனா ஜெய்ஜாதிக்கு ராஜ தோற்றத்தோடு ராட்சச பறவையோடு இருக்கிற கோலியாத் எவ்வளவு அழகா கர்த்தர் செயல்பட்டார். ஒரு தாவீதை வச்சு அவனை கொன்னதுல 1000 பேருக்கு மேல அவங்க செத்தாங்க. அதான் சொன்னார், நீங்க ஒரு ஆள் போதுங்க உங்க குடும்பத்தை ரட்சிக்க. நீங்க ஒரு ஆள் போதுங்க உங்க சபையில ஒரு பெரிய மீட்பை கொண்டு வர. நீங்க ஒரு ஆள் போதுங்க. கர்த்தர் உங்களை வச்சு 1000 பேரை மேற்கொள்ள வைப்பார். அதனாலதான் அன்னாள் சொன்னால, சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி அவர் குப்பையிலிருந்து எடுத்து 1000 சின்னவன் 1000 பெரியவன் பலத்த ஜாதியுமா இருப்பான். அப்படி பலத்த ஜாதியாய் உங்களை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதித்து நன்மை செய்வார். எங்களெல்லாம் தகப்பனே, புழுதியிலிருந்து எங்களை உயர்த்தின கர்த்தர், குப்பையிலிருந்து உயர்த்தின கர்த்தர், நீ சொன்னீங்கயா, நான் உனக்குள்ள வந்து உனக்குள்ள கிரியை செய்வேன். யாரும் இல்லை நினைக்கிறியா? கவலைப்படாத, உனக்கான யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து நன்மை செய்வோம். நல்ல பிதாவே, ஆமென்.